ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் இன்ஃபோ. இன்னைக்கு ஒரு சூப்பரான வேலையை பற்றி பார்க்க போகிறோங்க. நம்மளுடைய தமிழக அரசு பார்த்தீங்கன்னா மாவட்ட வாரிய ஊரக வளர்ச்சித்துறையில் பார்த்தீங்கன்னா ஜாப் வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா எந்த விதமான எக்ஸாமும் கிடையாது. மதிப்பெண் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஜாப் வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மாத சம்பளம் பார்த்தோம்னா 19,000 மேக்ஸிமம் பார்த்தோன்னா 62,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. இதுக்கான கல்வி தகுதின்னு பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் வந்துட்டு 8th பாஸ் பண்ணியிருக்கணும். அப்புறம் 10th 12th டிப்ளமோ டிகிரி அப்படின்னு எது படிச்சாலும் ஜாப்புக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த வேலைக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னு பற்றி ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுவரையும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் நிறைய விதமான யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க. ஜாப் லெட்டர் உள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி தான் நம்ம வந்துட்டு அவங்களுக்கு அனுப்பணும். இதில் பார்த்தோம்னா ரைட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய பாஸ்போர்ட் சைஸ் அளவுக்குள்ள ஃபோட்டோவை அட்டாச் பண்ணி அதில் வந்துட்டு சைன் பண்ணியிருக்கணும். அதுக்கடுத்து பார்த்தோன்னா நம்மளுடைய பேரை மென்ஷன் பண்ணணும். அதுக்கடுத்து பார்த்தோன்னா நம்ம விண்ணப்பிக்கிறது வந்துட்டு ஆனா பெண்ணா அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கணும். அதுக்கடுத்து பார்த்தோன்னா தந்தை, கணவர், பாதுகாவலர் பெயரை வந்துட்டு இதில் ஏதாச்சும் ஒன்று வந்துட்டு நம்ம டிக் பண்ணிட்டு அதில் எழுதணும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா பிறந்த தேதி, வயது, அதாவது நம்ம டேட் ஆஃப் பர்த்தும் மென்ஷன் பண்ணியிருக்கணும், அதில் வயதையும் மென்ஷன் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்மளுடைய கல்வி தகுதி, நிரந்தர முகவரி, சொந்த மாவட்டம், தொலைபேசி எண், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா என்ன மதம்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வகுப்பு உட்பிரிவு, அதாவது நம்ம என்ன கேஸ்ட்டு அதில் என்ன உட்பிரிவு அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம வந்துட்டு முன்னுரிமை எதை கோர்றோம் அப்படின்னா ஆதரவற்ற விதவையா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதையும் நம்ம வந்துட்டு டிக் பண்ணணும், இல்லைனா இல்லைன்னு சொல்லிடணும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி இதில் என்னென்ன அட்டாச் பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கல்வி தகுதி, இருப்பிடச் சான்றிதழ், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஜாதி சான்றிதழ், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்மளோட டிரைவிங் லைசன்ஸ், இதெல்லாம் பார்த்தோன்னா நம்மளோட ஜெராக்ஸ் எடுத்து அதில் வந்துட்டு செல்ஃப் அட்டஸ்ட் நம்ம சைன் பண்ணி அவங்களுக்கு அனுப்பணும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஜெராக்ஸ் மட்டும் தான் அனுப்பணும். ஒரிஜினல் எப்போ கொண்டு போகணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு நேர்காணல் கூப்பிடுவாங்க பார்த்தீங்களா, அப்போ தான் பார்த்தோன்னா நம்ம ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகணும். இப்போக்கி ஜெராக்ஸ் மட்டும் அனுப்பினா போதும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தோன்னா நம்ம வந்துட்டு இங்கிலீஷில் ஃபில் பண்ணால் அதுக்கான ஃபார்ம் கீழே கொடுத்துருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு எங்கே அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. அதாவது மதுக்கரை ஊராட்சியில் பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. பதவியோட பெயர் பார்த்தோம்னா ஈப்பு ஓட்டுநருக்கு வந்துட்டு விண்ணப்பிச்சிருக்காங்க. இதுக்கு மாத சம்பளம் பார்த்தோம்னா 19,500 62,000 கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான வயது வரம்புன்னு பார்த்தோம் அப்படின்னா மினிமம் வந்துட்டு 18 வயசு ஆயிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதி பார்த்தோம்னா 8ஆம் வகுப்பு படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மினிமம் பார்த்தோன்னா 8ஆம் வகுப்பு படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தோன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், அதை போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை, அவங்களோட வெப்சைட்லேயே போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கோயம்புத்தூர் NIC.in கொடுத்துருக்காங்களா, இதில் போய்ட்டு நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம அப்ளிகேஷனில் ஃபில் பண்ணி 9/10/2023 நம்ம வந்துட்டு அவங்களுக்கு சென்ட் பண்ணணும். அதாவது லாஸ்ட் டேட் பார்த்தோம்னா அந்த டேட் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே பார்த்தோம்னா 5:45 அவங்களுக்கு வந்துட்டு ஆஃபீஸில் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷனை எந்த அட்ரஸ் அனுப்பணும்னு பார்த்தோம் அப்படின்னா ஆணையாளர், ஊராட்சி ஒன்றியம், மதுக்கரை என்ற முகவரிக்கு நேரிலோ அல்லது தபால் மூலமாக அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோவில் பார்த்தோன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வந்துட்டு வேகன்சி பற்றி பார்த்தோம். ரீசெண்டாக பார்த்தோம்னா சேலத்தில் வந்துட்டு வேகன்சி அறிவிச்சிருந்தாங்க, அதையும் பார்த்தோம். ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக அரசு பார்த்தீங்கன்னா ஜாப் வேகன்சி அனௌன்ஸ் பண்ணிட்டே வராங்க. எல்லா விதமான வீடியோவும் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி.